வெல்கம் பேக் டு அவர் சேனல். டோன்ட் சே குட் லக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தோட மொத்த ரன் டைம் அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு டீன் ட்ராமா மியூசிக்கல் மூவி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையில் சோஃபின்ற ஒரு பொண்ணு ஹைஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. ஸோ அவளுக்கு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பெருசாக தாங்கிக்க முடியாது. ஸோ அவளோட ஸ்கூல் நடக்கிற நாடகத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷ நேரத்தில் தான் ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு கேன்சர் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்படுறாங்க. இதுக்கப்புறம் இதனால் அந்த பொண்ணோட லைஃபே அப்சைட் டவுனாக மாறுது. ஸோ ஒரு பக்கம் ஸ்கூலில் நடக்கிற அந்த மியூசிக்கல் ட்ராமாவில் அவங்களால கலந்துக்க முடிஞ்சுதா இல்லையா, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷன் ஸோ அவங்கள என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றதையும், ஸோ அவங்களுக்கு சரியாயிடுமா சரியாகாதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அந்த பொண்ணு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறா அப்படின்றதையும், கடைசியில் இதெல்லாம் சரி பண்ணுறாளா இல்லையா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக போர் அடிக்கல. இது ஒரு கம்மிங் ஏஜ் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்க ஒரு மாதிரி நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு ஐடியா இருக்குன்னா மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தில் அந்த ஒரு எமோஷன்ஸ் தான் மெயின் ஃபேக்டரு. அதெல்லாம் ஒர்க் ஆனால் தான் இந்த படம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் ரொமான்டிக் எமோஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை தரமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்து தமிழ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு சார் செட்டிங்ஸ் வேணால் 5க்கு 3 கொடுக்கலாம்.